ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா Volkswagen Golf GTI கார் மாடலை பற்றி தான் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கைஸ், ரீசெண்டாக Volkswagen அவங்களோட Golf GTI கார் மாடலை இந்தியாவில் லான்ச் பண்ணியிருந்தாங்க. அதாவது எப்போ லான்ச் பண்ணியிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா போன மாதம் மே 26 அன்னைக்கு இந்தியாவில் லான்ச் பண்ணியிருந்தாங்க. இதோட ப்ரைஸிங் பார்த்தீங்க அப்படின்னா 53 லேக் எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸஸில் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த Golf GTI பார்த்தீங்க அப்படின்னா Volkswagen கிட்டேருந்து லான்ச் ஆகிருக்க ஒரு செகண்ட் பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்ட் GTI மாடல்னே சொல்லலாம். இந்த Golf GTI பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவுக்கு CBU ரூட் வழியாக தான் வருது. அது என்னப்பா CBU ரூட் அப்படின்னீங்கன்னா, அதாவது CBU அப்படின்னா கம்ப்ளீட்லி பில்டப் யூனிட். டோட்டலாக வந்து அவங்களோட கண்ட்ரியில் கார் வந்து ஃபுல்லாக வந்து மேனுஃபேக்சர் பண்ணி இங்கே வந்து நமக்கு இந்தியாவில் இம்போர்ட் பண்ணுவோம். அதுதான் வந்து CBU ரூட் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த Golf GTIயுமே நம்ம இந்தியாவுக்கு CBU ரூட் வழியாக தான் வருது. Volkswagen இந்தியாவுக்கு பார்த்தீங்கன்னா மொத்தமாக 150 யூனிட்ஸ் வந்து அலோகேட் பண்ணியிருந்தாங்க. அதாவது ஃபர்ஸ்ட் பேட்சில் 150 யூனிட்ஸ் வந்து அலோகேட் பண்ணியிருந்தாங்க. அந்த 150 யூனிட்ஸும் ஆல்ரெடி புக் ஆயிடுச்சு. ஸோ Volkswagen என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா இப்போ அந்த புக்கிங்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த Volkswagen Golf GTIயோட ஆன் ரோட் ப்ரைஸிங் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 60 லேக்ஸ் கிட்ட வருதுன்னே சொல்லலாம். ஒரு ஹேட்ச்பேக், அதுவும் பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டான ஹேட்ச்பேக்காக இருந்தாலும் 60 லேக்ஸ் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் பெரிய ப்ரைஸ்ன்னு தான் சொல்லுவேன். ஓகே கைஸ், இப்போ இந்த Volkswagen Golf GTI கார் மாடலோட ஃபீச்சர்ஸ் அப்புறம் ஸ்பெசிஃபிகேஷன்ஸை நம்ம டீட்டெயிலாக பார்த்துடலாம். இந்த Volkswagen Golf GTI பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 கலர்ஸில் அவைலபிளாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது என்னென்ன கலர்னு பார்த்தீங்கன்னா Oryx ஒயிட், கிங்ஸ் ரெட் மெட்டாலிக் கலர், தேர்டு பார்த்தீங்க அப்படின்னா கிரினடிலா பிளாக் மெட்டாலிக், ஃபோர்த் பார்த்தீங்க அப்படின்னா மூன் ஸ்டோன் கிரே. இந்த 4 கலர்ஸில் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. இன்ஜின் ஆப்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த Golf GTIயில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 லிட்டர் 4 சிலிண்டர் டர்போ சார்ஜ் பெட்ரோல் இன்ஜின் தான் Volkswagen கொடுத்துருக்காங்க. இந்த இன்ஜினோட பவர் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 265 HP பவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. டார்க் பார்த்தீங்கன்னா 370 நியூட்டன் மீட்டர் ஆஃப் டார்க் வந்து உங்களுக்கு கொடுக்குது. கைஸ், அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு 7 ஸ்பீட் DSG கியர் பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் லிமிடெட் ஸ்லிப் டிஃபரன்ஷியல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டாண்டர்டாகவே இந்த Golf GTIயில் வருதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த கார் 0 to 100 km/h உங்களுக்கு ஜஸ்ட் 5.9 செகண்ட்ஸ்ல ரீச் ஆயிடுன்னு சொல்லியிருக்காங்க. சேஃப்டியை பொறுத்த வரைக்கும் இதுல உங்களுக்கு 7 ஏர் பேக்ஸ் கொடுத்துருக்காங்க. மற்ற என்னென்ன சேஃப்டி ஃபீச்சர்ஸ் வருதுன்னு நான் வீடியோ போக போக சொல்றேன். வீடியோ கண்டினியூவா பாருங்க. அது மட்டும் இல்லாம ஹீரோ என்கேப்ல பாத்தீங்க அப்படின்னா ரேட்டிங் கிட்டத்தட்ட 5 ஸ்டார் இந்த Golf GTI வாங்கியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இன்டீரியரில் பார்த்தீங்கன்னா இந்த Golf GTIயில் உங்களுக்கு Volkswagen 12.9 இன்ச்சில் இன்ஃபோடெயின்மென்ட் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. 10.25 இன்ச்சில் டிஜிட்டல் டிரைவர்ஸ் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ட்ரிபிள் சோன் கிளைமேட் கண்ட்ரோல் ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 30 கலர்ஸில் ஆம்பியன்ட் லைட்டிங் உங்களுக்கு கிடைக்குது. இது மட்டும் இல்லாமல் கம்ப்ளீட்லி பில்டப் யூனிட்டுங்கிறதுனால இந்த Golf GTIயோட ப்ரைஸிங் பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கொஞ்சம் அதிகம்னா சொல்லுவேன். என்னதான் எக்ஸ்பென்சிவாக இருந்தாலும் ஒரு சில ஃபீச்சர்ஸ் வந்து இதில் மிஸ்ஸிங் ஆகிருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு நியூஸ் கிடைச்சிருக்கு. அது என்னன்னா உங்களுக்கு வென்டிலேட்டர் சீட்ஸ் வந்து இதில் மிஸ்ஸிங் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எலக்ட்ரிக் சீட் அட்ஜஸ்ட்மெண்ட், அப்புறம் இன்னும் ஒரு சில ஃபீச்சர்ஸ்லாம் வந்து இந்த Volkswagen Golf GTIயில் உங்களுக்கு மிஸ் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து நம்ம கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்தோம்னா இந்த Golf GTIயில் உங்களுக்கு 136 மில்லிமீட்டர் வந்து Volkswagen கொடுத்துருக்காங்க. இந்த Golf GTIயோட டாப் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 267 km/h சொல்லியிருக்காங்க. இந்த காரோட கர்வ் வெயிட் பார்த்தீங்க அப்படின்னா 1454 kg இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதில் உங்களுக்கு 18 இன்ச்சில் ரிச் மவுண்ட் அலாய் வீல்ஸ் வந்து Volkswagen கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ரெட் GTI அசன்ஸ் வந்து உங்களுக்கு இதில் கொடுத்துருக்காங்க. ட்வின் எக்ஸாஸ்ட் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. 7 ஸ்பீக்கரில் சவுண்ட் சிஸ்டம் உங்களுக்கு கிடைக்குது. வயர்லெஸ் ஃபோன் சார்ஜர் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ADAS லெவல் 2 டெக்னாலஜி வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த காரோட டெலிவரிஸ் பார்த்தீங்கன்னா ஜூனில் ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. வேற என்னெல்லாம் ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா இது மட்டும் இல்லாமல் இதில் உங்களுக்கு ஹீட்டட் சீட்ஸ் கொடுத்துருக்காங்க, சன்ரூஃப் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதில் உங்களுக்கு GTI ஸ்டைலிங் எலிமெண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பேட்சஸ், அதாவது GTI பேட்சஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்டீரியரில் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் உங்களுக்கு ஃப்ரண்ட் வீல் டிரைவ் சிஸ்டம் வந்து Volkswagen கொடுத்துருக்காங்க. இந்த Golf GTIயில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேட்ரிக்ஸ் LED ஹெட்லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. ரெட் GTI அசன்ஸ் உங்களுக்கு கிடைக்குது. GTI தீம்டு ஸ்போர்ட்ஸ் சீட்ஸ் வந்து உங்களுக்கு இதில் கொடுத்துருக்காங்க. டிஜிட்டல் காக்பிட் ப்ரோ உங்களுக்கு இதில் கிடைக்குது. ப்ரீமியம் சவுண்ட் சிஸ்டம் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. 20 லெவல் 2 ADAS ஃபீச்சர்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்குது. அதில் ஒரு சில ஃபீச்சர்ஸ் என்ன இன்க்ளூட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா அடாப்டிவ் க்ரூஸ் கண்ட்ரோல் உங்களுக்கு இதில் இன்க்ளூட் ஆகுது. லேன் அசிஸ்ட் உங்களுக்கு கிடைக்குது. எமர்ஜென்சி அசிஸ்டும் உங்களுக்கு கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த Golf GTIயில் உங்களுக்கு 4 டிரைவிங் மோட்ஸ் வந்து கொடுத்துருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஈகோ மோட், நார்மல் மோட், ஸ்போர்ட் மோட், அப்புறம் இண்டிவிஜுவல் மோட் கிடைக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த Golf GTIயில் உங்களுக்கு டைனமிக் சேசிஸ் கண்ட்ரோல் வந்து கொடுத்துருக்காங்க. கைஸ், இந்த Golf GTIயோட ஜென்ரேஷனில்
கிட்டத்தட்ட இது வந்து 8th ஜெனரேஷன் சொல்லலாம். இந்த 8th ஜெனரேஷன்ல பாத்தீங்கன்னா ஒரு பெரிய குளோபல் அப்டேட் வந்து கிடைச்சிருக்குன்னு சொல்லலாம். இந்த ஃபார்ம் ஆஃப் MK 8.5 ஃபேஸ் லிஃப்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் உங்களுக்கு ஹனிகோம் ஏர் டேம் வந்து உங்களுக்கு கிடைக்குது, எக்ஸ் ஷேப்டு ஃபாக் லேம்ப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, பெடல் ஷிஃப்டர்ஸ் உங்களுக்கு கிடைக்குது, ஆம்பியன்ட் லைட்டிங் உங்களுக்கு கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் சிக்னேச்சர் டார்டான் சீட் அப்போல்ஸ்ட்ரி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, பார்க்கிங் சென்சார் கூட உங்களுக்கு ரியர் கேமராஸ் கொடுத்துருக்காங்க, ட்வின் குரோம் எக்ஸாஸ்ட் உங்களுக்கு கிடைக்குது, இலிமினேட்டட் Volkswagen லோகோ வந்து இந்த கோல்ஃப் ஜிடிஐல Volkswagen கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சிக்னேச்சர் ரெட் ஜிடிஏ அசன்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. எக்ஸ்டீரியர் ஆம்பியன்ட் லைட்டிங்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேக்கப் அப்புறம் குட் பை எஃபெக்டோட கொடுத்துருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கோல்ஃப் ஜிடிஐல உங்களுக்கு லெதர் விராப்டு ஸ்போர்ட்ஸ் ஸ்டியரிங் வீல் கூட ஜிடிஐ கிளாஸ்பும் கொடுத்துருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இதில் உங்களுக்கு ஸ்கேல் பேப்பர் பிளேடு சீட்ஸ் கூட ரெட் அசன்ஸும் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் XDS எலக்ட்ரானிக் ஃப்ரண்ட் டிஃபரன்ஷியல் லாக்கும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. எல்லா வீலுக்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்க் பிரேக் தான் கொடுத்துருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் எலக்ட்ரானிக் பார்க்கிங் பிரேக் கூட உங்களுக்கு ஆட்டோ ஹோல்டு ஃபங்க்ஷனும் கொடுத்துருக்காங்க. ரியர் ஏசி வென்ட்ஸ் கூட டெம்பரேச்சர் கண்ட்ரோல் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க ஃபீச்சர்ஸ் இருக்குது, ஒரு சில ஃபீச்சர்ஸ் வந்து மிஸ் ஆயிருக்கு அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த கோல்ஃப் ஜிடிஐல உங்களுக்கு கீலெஸ் ஸ்டார்ட் வித் பல்ஸ் எஃபெக்ட் அப்புறம் சேஃப் லாக்கும் கொடுத்துருக்காங்க. ஹீட்டட் ஃப்ரண்ட் சீட்ஸ் கூட உங்களுக்கு லம்பர் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. இந்த காரோட பூட் ஸ்பேஸ் எவ்வளோப்பா இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, காரோட பூட் ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா அப்படின்னா கிட்டத்தட்ட 380 லிட்டர்ஸ்க்கு இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இதை நீங்கள் எக்ஸ்பேண்டும் பண்ணிக்கலாம்னு Volkswagen தரப்புலேருந்து சொல்லியிருக்காங்க. எவ்வளோ லிட்டர்ஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா 1237 லிட்டருக்கு நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். எப்படி அப்படின்னா நீங்கள் பேக் சீட்டை வந்து கொஞ்சம் ஃபோல்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பூட் ஸ்பேஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். கைஸ் அது மட்டும் இல்லாமல் டோட்டலாக இந்தியாவுக்குன்னு பார்த்தீங்கன்னா Volkswagen ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் பேட்சில் 150 யூனிட்ஸ் மட்டும்தான் அவங்க அலோகேட் பண்ணியிருந்தாங்க. அந்த 150 யூனிட்ஸுமே ஆல்ரெடி கஸ்டமர்ஸ் வந்து புக் பண்ணிட்டாங்க. Volkswagen வந்து செகண்ட் பேட்சை இந்தியாவுக்கு அலோகேட் பண்ணுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அது எப்போன்னு கேட்டிங்கன்னா 2026ல அவங்க அலோகேட் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபர்ஸ்ட் பேட்சோட டெலிவரிஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜூன்ல ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சேனல் சம்பந்தமா சஜஷன் ஏதாவது சொல்லணும்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க, நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். அடுத்த ஒரு நல்ல வீடியோல நான் உங்களை மீட் பண்றேன். அட்லீஸ்ட் பாய் ஃப்ரம் பவன்.